வெற்றி கொடி பறக்க உடுக்கை பம்பை தான் முழங்க பஞ்சவர்ணடால் விருது பக்கமெல்லாம் சூழ்ந்து வர நாதஸ்வர மேளம் நாட்டியங்களாடி வர தப்பட்டை மேளம் தவில் முரசு முழங்கி வர பவதாரிணி உச்சைனி காளி அலக்னந்தா காளி மகிழ்ச்சி காளி காரங்கனூர் காளி ஆயிரங்காளி அம்மன் வடிவங்களாக அம்சங்களாக அங்காளி வருகிறாள். வருகிறாள் வருகிறாள் அங்காள ஈஸ்வரி வருகிறாள் 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 அங்காள ஈஸ்வரி வருகிறாள். வீதி உலவி வருகிறாள் தினமொரு கோலம் தருகிறாள். சக்தி 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 ஜெய காளி அங்காளி. சூலமும் கையினில் ஏந்தியபடியே வருகிறாள். காலமும் நேரமும் கடந்தவள் நம்மை காக்கிறாள். சக்தி 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 ஜெய காளி அங்காளி. காலராத்திரி சாமுண்டி சர்வயமுண்டி சரசண்டி பத்ரகாளி மாகாளி பரம்பல கொடுப்பாணமை தேடி. சக்தி 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 ஜெய காளி அங்காளி. 10 நாளில் உற்சவத்தில் காளி அவளும் பவனி வரும் கோலமோ அற்புதம் தரிசனம் கண்டால் யோகமோ. சக்தி 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 ஜெய காளி அங்காளி. சக்தி 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 ஜெய காளி அங்காளி. தாளங்கள் போட்டு வர சின்னங்கள் ஊதி வர ஜண்டா பிடித்து வர தனி முரசு எதிரொலிக்க சாமரங்கள் வீசி வர ஓம் காளி ஜெய் காளி என்றே கோஷமிட திருவெண்காட்டு காளி தில்லைக்காளி திருவாலங்காட்டு காளி தட்சிண காளி திருவாரூர் மாவூர் காளி காமகோட்டத்து காளி உறையூர் வெக்காளி தேரெழுந்தூர் கம்பர் மாகாளி மருதவன மாகாளி திருவாச்சூர் மதுரகாளி மாகாளி குழிகாளி வச்சைக்காளி பவளக்காளி என அங்காளி வருகிறாள் 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 கரகத்தில் அமர்ந்தே வருகிறாள் 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 கரகத்தில் அமர்ந்தே வருகிறாள். காளியின் உற்சவம் தொடங்கிட அருள்மழை பொழிகிறாள். சக்தி 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 ஜெய காளி அங்காளி. சக்தி கரகமாய் ஆடும் காளி தேடி தேடி வருகிறாள். வேம்பு மலரும் அலங்காரம் தொட்டு வணங்க ஜெயம் பிறக்கும். சக்தி 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 ஜெய காளி அங்காளி. வருகிறாள் வருகிறாள் மாயான கொள்ளையில் தெரிகிறாள். சொத்து கப்பறை முன் செல்ல செய்வினை எல்லாம் ஓட வைப்பாள். சக்தி 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 ஜெய காளி அங்காளி. நாகவடிவாம் அங்காளி அன்பூர வாகனம் ஏறி வந்தாள். புற்றின் வடிவாய் எழுந்தவள் பெண்பூத வாகன பவனி வந்தாள். சக்தி 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 ஜெய காளி அங்காளி. சக்தி 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 ஜெய காளி அங்காளி.
வாம்பாலே சும்மாரு பாதத்தில் பரிந்து விளையாடு பேர் கிருஷ்ணன். காசிபாளையம் எஸ்ஆர் காட்டிலேருந்து அங்காள பரமேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். கனவுள் தோண்டி காட்சி கொடுத்தாங்க இந்த அம்மா. ஒரு கபால பூஜைக்காக வர சொல்லி எனக்கு உத்தரவு கொடுத்து நான் வந்து கலந்துக்கிட்டேன். மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். நிறைய அற்புதங்களும் நடந்துகிட்ருக்கு. நல்லா இருக்குது இந்த கோயில், அமைப்பாக இருக்குது. கனவுல நிறைய விஷயங்களை நான் வந்து அம்மன் மூலியமாக உணர்ந்திருக்கேன். நான் அலங்கார மண்டை வந்து கேட்டிருந்தேன், உத்தரவு கேட்டிருந்தேன். அம்மா கனவுலேயே வந்து உத்தரவு கொடுத்தாங்க. அப்புறம் நான் அலங்காரம் பண்ணேன். நான் மிகவும் சிறப்பாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல மாதிரியே கோயில் நோக்கெல்லாம் அறிஞர் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குது. அம்மா சக்தி வாய்ந்த அம்மன். எல்லோரும் வந்து அம்மனை வழிபட்டு ஆசீர்வாதம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சர்வமங்கலம், ஈரோடு, காசிபாளையம், SRE கார்டன், ஸ்டெம் பார்க் பின்புறத்தில் நாகலிங்கம் என்னும் வீதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி அன்று பூச்சாட்டி 8வது நாள்
மாசி மகா குண்டம் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல கருவறையில் எங்கும் இல்லாதது 3 பேர், மாரியம்மன், காளியம்மன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி 3 சக்திகளும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து கொண்டு இங்கே வரக்கூடிய மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டது கேட்டவரமாக இந்த இடத்துல அமைஞ்சு கொண்டிருக்கிறது. பரிவார தெய்வங்களாக ஸ்ரீ கன்னிமூல கணபதி, தட்சிணாமூர்த்தி, மாசாணியம்மன், லக்ஷ்மி நரசிம்மர், வீர ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன், ஸ்ரீ அக்கரப்பட்டி கருப்பண்ணசுவாமி, சப்த கன்னிமார்கள், ஸ்ரீ வழக்கரத்தீஸ்வரர் சுவாமி, ஜல விநாயகர், ஸ்ரீ கால பைரவர் இவர்களெல்லாம் இந்த இடத்துல பரிவார தெய்வங்களாக வீற்றுக்கொண்டு இங்கே வரக்கூடிய மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக திருமணத்தடை நீங்கி இந்த இடத்துல திருமணம் நடைபெற்று நலமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் குழந்தை பாக்கியமும் கேட்டபடியாக ஆண் குழந்தை என்றால் ஆண் குழந்தை, பெண் குழந்தை என்றால் பெண் குழந்தையாக கொடுத்து கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதே போல் எந்த ஒரு தொழில் தடையாக இருந்தாலும் இந்த இடத்துல முக்கியமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்தமேயானால் எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, ராகுகேது தோஷமாக இருந்தாலும் சரி, சர்ப தோஷமாக இருந்தாலும் சரி, சவ்வா தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அம்பாள் என்ன நமக்கு சொல்கிறாங்களோ அதன் பரிகாரம் அத்தனை விளக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தியாகி அனைத்தும் நலமுடன் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆலயத்தில் இத்தனை காலகட்டமாக எங்களுக்கு பணிவிடை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பம்பை ஸ்ரீ சண்முகம் அவர்கள் ரொம்ப சிறப்பாக எங்களோட ஆலயத்திற்கு உறுதுணையாக இருந்து அம்பாளை வர்ணித்து பாடக்கூடிய தன்மையும் இந்த இடத்துல அம்பாளுடைய சக்தியை மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறத உணர்ந்து இந்த இடத்துல இவர் எங்களுக்கு மிக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு அற்புதமாக பம்பை இசை இது பண்ணி அம்பாளை வர்ணித்து அழைச்சி அந்த அம்பாளுடைய சக்தியை உணர்ந்து உணர்வுபூர்வமாக இசைக்கும் பொழுது அந்த அம்பாளுக்கு குளிர்ந்து நல்லா ஒரு வரத்தை கொடுத்து நல்லபடியாக எல்லாத்தையும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஆலயத்தை பற்றியும் அவரை பற்றியும் சில வாசகங்கள் அவர் இப்போ எடுத்து சொல்லுவார் உங்களுக்கு. ஓம் சக்தி பராசக்தி. ஈரோட்டில் நீ பம்பக்கார சண்முகன்னு சொல்லுவாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு 20-30 வருஷமாக இங்கே காளியம்மன் கோயிலில் பம்பை வாசிட்டு இருந்தோம். அந்த பம்பை அங்கே ஒரு சின்ன பிரச்சனையால் 10 ஆண்டுக்கு முன்னாடி இவர் கோயிலுக்கு வந்தேன் கும்பாபிஷேகத்துக்கு. இவர் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த காளியாயி, சமயபுரம் மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி எல்லா சாமியும் கூட பக்கத்துணை இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா தெய்வங்களும் எனக்கு பக்கத்துணை இருக்குது. இந்த அங்காள பரமேஸ்வரி என் குலதெய்வம் தான். இந்த மலையனூர் அங்காளம்மனுக்கு போகிறத விட இங்கே நீங்கள் ஒரு 2 தடவை வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக வாங்க. சிவராத்திரிக்கு பூச்சாட்டி, 8ஆவது நாள் குண்டம், கபாலம், பால் குடம் எல்லாமே இருக்குது. மிகச் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காரு. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக. ஓம் சக்தி பராசக்தி. ஒவ்வொரு அமாவாசை அன்று 6 மணிக்கு பிறகு ஸ்ரீ பிரத்திங்கரா தேவிக்கு வரமளக அபிஷேகம் மற்றும் வரமளக யாகமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் தேய்பிறை பஞ்சமி அன்று குரு ஓரையில் வராகி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது, சிறப்பு பூஜையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரதோஷ காலத்தில் லக்ஷ்மி நரசிம்மருக்கும் ஸ்ரீ வழக்கரத்தீஸ்வரர் சுவாமிக்கும் இந்த பிரதோஷ நேரத்தில் சிறப்பு அபிஷேகமும் வழிபாடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அஷ்டமியில் ஸ்ரீ கால பைரவருக்கு மாலை 6 மணிக்கு பிறகு 8 மணிக்குள் சிறப்பு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கால பைரவர் நீரோட்டத்தை நோக்கியும் சுடுகாட்டை நோக்கியும் தெற்க நோக்கியும் அமர்ந்து கொண்டு மிக சிறப்பாக
வரக்கூடிய மக்களுக்கு கேட்டது கேட்டவரமாக இருந்து அருள் பாலிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு தடவையாவது இந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு மன நிறைவு கிடைச்சி சிறப்பாக இருக்கும்ன்று சொல்லி நிறைவு பெற்றுக்கொள்கிறேன். சர்வமங்கலம் சர்வமங்கலம் சர்வமங்கலம்.